வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/8/2025 ஆவணி மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொண்டாலே மேஷத்துக்கு நன்மை. சுபகாரியங்கள், அனுகூலங்கள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, தொழில் நிமித்தம், பயணங்கள், தெய்வ காரியங்கள், எதிர்பார்க்காத நல்லது, உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் அனுகூலம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள், தடைகள் தவிடுபடி ஆகிறது எல்லாம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். பழைய கடன்கள் செட்டில் ஆகிறது, எதிரிகள் விஷயத்தில் அந்த பிரச்சனை தீர்வது, வழக்கு போன்ற பிரச்சனையில் சாதகத்தை ஏற்படுத்தி தருவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, தொழிலில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதற்கு நல்ல செய்தி கிடைப்பது, தொழிலில் இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, உங்களுக்கு ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவது, அப்பாடா என்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக உணவு அருந்துவது எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம், நம்பிக்கை ஏற்படுவது, வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீர்வது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுகூலமும் சந்தோஷமும் உங்களால் ஏற்படுவது, பிள்ளைகளுடைய தடைகளெல்லாம் தவிடுபடியாக்குறது என்று நல்ல காரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் ஏற்றங்கள் பெறுவது, உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்தோஷமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு, மன வருத்தம் தீரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது, 10 நாட்களாக காணப்பட்டிருந்த மன வருத்தங்கள் தீர்வது, குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான அனுகூலம் காணப்படுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, தெய்வ தரிசனங்கள் ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது என்ற அனுகூலமான சூழ்நிலை ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கலெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், யோகமும் அனுகூலமும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் நம்பிக்கையும் அனுகூலத்தையும்
நிச்சயமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு செய்தி கிடைப்பது மன நிம்மதியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். பயணங்கள் சமயத்தில் கோபதாபம் வேண்டாம். வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படலாம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று இருந்து கொள்வது நன்மை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். பயணங்களில் அதீத கவனம் கும்பத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபவிரியம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தடைப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்த சங்கடம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மன வருத்தம் வேண்டாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.